नमः। ओम भालचंद्राय नमः। ओम गजाननाय नमः। ओम वक्रतुंडाय नमः। ओम शूर्पकर्णाय नमः। ओम हेरंभाय नमः। ओम स्कंधपूर्वजाय नमः। ओम भक्तविघ्नविनाशकाय नमः। महागणपतये नमः। नानाविधपरिमलभक्तपुष्पाणि समर्पयामि। समस्तोपचारान् समर्पयामि. ஒரு சின்ன அறிவிப்பு இடையில் இன்னையோட ஆவணி மாதம் முடிந்து நாளையிலிருந்து புரட்டாசி மாதம் கோவிந்தனுடைய நாமம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் துவங்க இருக்கின்றது. எல்லார் வீடுகளையும் சுத்தம் பண்ணி பாத்திரங்கள்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருப்போம். சில ஜீவங்களுக்கெல்லாம் கொஞ்ச நாள் ஆயுள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு ஆண்டவன். ஒரு மாதத்துக்கு ஓரளவு ஒரு சில பேர்லாம் உயிரோடு இருப்பாங்க. அது ஒரு பக்கம். இப்போது நம்ம ஒரு விசேஷமாக ஒரு விஷயம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு அது ரொம்ப ஷார்ட் டைமு, முடிஞ்சவங்க கலந்துக்கோங்க. திருப்பதிக்கு திருக்குடைகள் அனுப்பக்கூடிய உற்சவம் நாளைக்கு சென்னகேசவ பெருமாள் கோவில் அங்கேருந்து காலையில் 10 மணிக்கு ஒரு நிகழ்வு. திருக்குடை சேவா சமிதி அப்படின்ற விஸ்வந்து வருஷத்தோடைய அமைப்பு சார்பில் நாளைக்கு அந்த திருக்குடைகள், நிறைய திருக்குடைகள் திருப்பதிக்கு கொடுக்குறாங்க. புரட்டாசி மாதம் நாளை 1ஆம் தேதி காலையில் திருப்பதிக்கு போகக்கூடிய அந்த குடைகளையும் பெருமாளையும் தரிசனம் பண்ணுறதுக்கு காலையில் 10 மணிக்கு சென்னகேசவ பெருமாள் கோவில் மீட்டு. அவ்வளோ தூரம் வர்றது கஷ்டம். முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், சின்ன ஜீயர் சுவாமி கேள்விப்பட்டிருக்கோம், தெரியுமா? திருப்பதி சின்ன ஜீயர் சுவாமி அவர் மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்கார். ராமானுஜருடைய மிகப்பெரிய சிலையை ஹைதராபாத்தில் திறந்திருக்காரு, நமக்கு எல்லாம் தெரியும். அவர் இப்போ ஒரு விஷயம் யோசனை பண்ணியிருக்கார். பெருமாளுடைய நாமத்தை, ஸ்ரீமன் நாராயணோட நாமத்தை எல்லாரும் மத்தியிலையும் கொண்டு போகணும். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன், இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படின்ட்டுலாம் கிடையாது. ராமானுஜர் எப்படி எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாத எல்லாரும் மத்தியிலையும் போனாரோ அதே மாதிரி பெருமாளுடைய நாமத்தை சொல்லக்கூடிய அத்தனை பேரும் இறைவனின் குழந்தைகள் அப்படின்ற பேரில் ஒரு விஷயம் யோசனை பண்ணியிருக்காரு. அது பேர் சமதா இஷ்டி யாகம் அப்படின்ட்டு. சமதா இஷ்டி யாகம். அந்த யாகம் எப்போ நடத்துவாங்க சொன்னால் நவம்பர் மாதம் நடத்துவாங்க. நாளையிலேருந்து கணக்கு 48 நாள். 48 நாள் ஒரு மண்டலம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் மொத்தம் 2000 கலசங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கலசத்துலேயும் பெருமாளுடைய அந்த 1008 திருநாமங்கள் வரும் இல்லையா, அந்த நாமங்கள் திருநாமங்கள் ஒரு கலசத்துலேயும் பேர் எழுதியிருக்கும். உதாரணத்துக்கு கேசவாய நமஹ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு கலசத்தில் கேசவாய நமஹான்னு எழுதியிருக்கோம். இன்னொரு கலசத்தில் மாதவாய நமஹான்னு எழுதியிருக்கும். இது மாதிரி பல 2000 கலசங்கள். அது தமிழகம் முழுக்க எல்லா இடங்களுக்கும் போகுது. எங்களோட விஸ்வஹிந்து பரிஷத் அமைப்பின் சார்பு அவங்களுக்கு சின்னஜீயர் சுவாமி 200 கலசம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு தாம்பரம் பகுதிக்கு என்னோட இன்சார்ஜில் 5 கலசம் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க அந்த 200 கலசம் கொடுத்துருக்கோங்க. எனக்கு 5 கலசம் கொடுக்குறாங்க. அந்த 5 கலசத்தில் நான் ஒரு கலசம் வச்சுட்டேன். அந்த கலசத்தில் இந்த 48 நாள் நான் பூஜை பண்ணணும். நான் மட்டும் இல்லை, எங்கே வேணால் கொடுக்கலாம் அந்த கலசத்தை. ஒரு விஷயம் என்னென்னா, பக்தி முக்கியம், ஒழுக்கம் முக்கியம், சுத்தபத்தம் முக்கியம். எந்த பேதமும் கிடையாது. என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த கலசத்தில் இருக்கிற அந்த எந்த குறிப்பிட்ட நாமாவளி, கேசவாய நமஹான்னு என்ன எழுதியிருக்கோ அந்த நாமாவளியை 108 வாட்டி ஜபம் பண்ணணும். கற்பூர தீபம் ஒரு சின்ன 4 விரல் அளவு அரிசி அந்த கலசத்தில் போடணும். இது 48 நாள் தொடர்ச்சியாக நடக்கும். தொடர்ச்சியாக நடந்து முடிஞ்ச பிறகு நவம்பர் மாதத்தில் 11, 12 அந்த மாதிரி தேதிகளில் சென்னையில் சின்னஜீயர் சுவாமிகள் முன்னாடி ஒரு கலசத்துக்கு நான் பொறுப்பாளராக நான் போய் அந்த யாகத்தை கலந்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அனுமதி. ஆனால் அந்த கலசத்துக்கு இது பண்ணுறதுக்கு, தொழுவதற்கு, கோயிலில் வச்சு, ஏன் நம்ம வீடுகளில் கூட வச்சு வழிபடுவதற்கு நமக்கெல்லாம் உண்டு. நான் கொண்டு வர கலசம் அம்மா வீட்டில் கொடுக்கலாம், அம்மா வீட்டில் கொடுக்கலாம், ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம். நம்ம கோவிலில் ஒரு நாள் 2-3 நாள் வச்சுக்கலாம். கோயிலில் சென்டராக வச்சு நம்ம சுற்று வட்டாரங்கள் எல்லோரும் எடுத்துகிட்டு போகலாம். அவங்கவுங்க வீடுகளில் ஒரு நாள் கூட வச்சுட்டு
அடுத்த வீடுகளுக்கு கொடுக்கலாம். அது மாதிரி பண்ணலாம். நம்ம வீடுகளில் வச்சு பூஜை பண்ணலாம். 4 படி அரிசி போட்டு கொஞ்சம் கும்பல் போடக்கூடாது. ஒரு விஷயம்னா வேறு பேக்கில் அந்த அரிசியை மாற்றி அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ இது கண்டிஷனு. இந்த கலசம் நாளைக்கு நான் இப்போ எடுத்துகிட்டு வர போகிறேன். வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம குங்குமார்ச்சனை நடக்கின்ற சமயத்தில் அந்த கலசம் சாயந்தரம் தரிசனத்துக்காக வரும். நம்ம அப்போ 4 பெரிய கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி போடலாம். நம்ம கோயிலில் 2-3 நாள் வச்சுக்கலாம். யாராவது வீடுகளுக்கு வேணும்னா எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டில் வழிபாடு பண்ணிட்டு முரளிக்கு செஞ்சுக்கிட்டு இல்லை எங்கிட்ட மூலிமா எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துடணும் அந்த கலசத்தை பத்திரமா. அதான் விஷயம். அதனால் இது பக்தி முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு 48 நாள் நாராயணனோட நாமம் சொல்கிறதுக்கு நாராயணனுடைய அந்த கலசம் நமக்கு கிடைக்குது. அது கொடுப்பா நம்மக்கிட்ட கிடைக்குது. நமக்கெல்லாம் பெரும் பாக்கியம் இருக்கிறவங்க தான் கிடைக்கும். எல்லா இடங்களுக்கும் போகலாம். எத்தனையோ ஊர்கள் இருக்குது. அந்தங்கெல்லாம் போகல. நம்ம ஊருக்கு வருது. ஏன்னா நமக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. நம்ம வீடுகளுக்கு கலசம் எடுத்துகிட்டு போகலாம். வீடுகளுக்கு பாக்கியம் இருக்குது. அதுதான் இதுதான் குறிப்பாக சின்ன விஷயம். அதனால் இந்த புரட்டாசி மாதத்தை அம்பாளுடைய அண்ணனான கோவிந்தனுடைய நாமத்தோடு நம்ம நாளைய தினம் புரட்டாசி மாதத்தை வரவேற்று நம்ம நிகழ்ச்சியையும் தொடர்ந்து செய்வோம். ஓம் सर्वं जयदिवं प्रज्वाल्य अग्नेन महासकलारामेण सुतमलं कृत्वा इन्द्राय नमः ब्रह्मणाधाय ऋतेन वर्णाय वायुवेन कुबेराय ईशान्याय सराजस्तुभ्यो नमः। ओम
स्वाहा अग्निधन्नं मम ओम वायुवे स्वाहा वायुवेधन्नं वरुणाय स्वाहा वरुणायधन्नं मम भूम्ये स्वाहा भूम्यधन्नं आकाशाय स्वाहा आकाशायधन्नं मम पंचभूत देवताभ्यो स्वाहा पंचभूत देवताभ्यो नमः दशरथ बालक देवताभ्यो स्वाहा दशरथ बालक देवताभ्यो नमः ओम पुण्यनदीतीर्थ देवताभ्यो स्वाहा पुण्यनदीतीर्थ देवताभ्यो नमः ओम महागणपते स्वाहा महागणपते नमः ओम सद्गुरु देवताभ्यो स्वाहा सद्गुरु देवताभ्यो नमः ओम क्षेत्र देवतासु वेंकटेश्वर देव नमः स्वाहा वेंकटेश्वर देव नमः दुर्गालक्ष्मी सरस्वती स्वाहा दुर्गालक्ष्मी सरस्वती नमः ब्रह्म विष्णु महेश्वराय स्वाहा ब्रह्म विष्णु महेश्वराय निकट नमः देवसेनासमय सर्व ब्रह्मेश्वर स्वाहा सर्व ब्रह्मेश्वर निकट नमः ओम आदित्याय सोमांगलाय गुरुपुत्र समग्रसराहवे केलमय स्वाहादित्यादि सर्वत्र नमो देवताभ्य इदं नमः ओम महागणपति होमं मुहूर्तः मुहूर्तोस्तु ओम तत्पुरुषात्महो प्रबन्धादिने तन्नो धन्विप्रचोदयात् स्वाहा 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 ओम तत्पुरुषात्मः वाक्यवदुंडादिने तन्नो धन्विप्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषात्मः प्रबन्धादिने 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 तन्नो धन्विप्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषात्मः वक्रतुण्डादिने तन्नो धन्विप्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषात्मः वक्रतुण्डादिने तन्नो धन्विप्रचोदयात् स्वाहा ओम नमो प्राणपते नमो गणपते नमो प्रमदपते नमस्ते सुलभोदराय गंधाय विनाशने शिवसुताय श्री वर्धमूर्ते नमः स्वाहा ओम नमो प्राणपते नमो गणपते नमो प्रमदपते नमस्ते सुलभोदराय गंधाय विघ्न विनाशने शिवसुताय श्री वर्धमूर्ते नमः स्वाहा ओम नमो प्राणपते नमो गणपते नमो प्रमदपते नमस्ते सुलभोदराय ये गंधाय विघ्न विनाशने शिवसुताय श्री वर्धमूर्ते नमः स्वाहा ओम नमो प्राणपते नमो गणपते नमो प्रमदपते नमस्ते सुलभोदराय गंधाय विघ्न विनाशने शिवसुताय श्री वर्धमूर्ते नमः स्वाहा ओम नमो प्राणपते नमो गणपते नमो प्रमदपते नमस्ते सुलभोदराय गंधाय विघ्न विनाशने शिवसुताय श्री वर्धमूर्ते नमः स्वाहा ओम नमो प्राणपते नमो गणपते नमो प्रमदपते नमस्ते सुलभोदराय गंधाय विघ्न विनाशने शिवसुताय श्री वर्धमूर्ते नमः स्वाहा ओम नमो प्राणपते नमो गणपते नमो प्रमदपते नमस्ते सुलभोदराय गंधाय विघ्न विनाशने शिवसुताय श्री वर्धमूर्ते नमः स्वाहा ओम नमो प्राणपते नमो गणपते नमो प्रमदपते नमस्ते सुलभोदराय गंधाय विघ्न विनाशने शिवसुताय श्री ओम नमो प्राणपते नमो गणपते नमो प्रमदपते नमस्ते सुलभोदराय गंधाय विघ्न विनाशने ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे समामये स्वाहा ओम श्री महागणपतये नमः गणानां त्वा गणपतिं नवामहे कविं कवीनामुपमश्रवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्सुजानं शृण्वं योगभिक्षीदसादनम् ओम श्री महागणपतये नमः ओम श्रीं ग्रीं नमो सिद्धिविनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनगण श्री पुरुषवशीय आकर्षणाय हां ग्रीं ग्रूं हुंबत् स्वाहा गणानां त्वा गणपतिं नवामहे कविं कवीनामुपमश्रवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणः सुजहानः शृण्वन् योगभिक्षीदसादनम् ओम श्री महागणपतये नमः
गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनापुमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणः सुधानः शृण्वन् योगविक्षीदसादनम् ॐ श्री महागणपतये नमः ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनापुमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणः सुधानः शृण्वन् योगविक्षीदसादनम् ॐ श्री महागणपतये नमः गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनापुमस्तवस्तवं ज्येष्ठराजं गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनापुमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणः सुधानः शृण्वन् योगविक्षीदसादनम् ॐ श्री महागणपतये नमः गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनापुमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणः सुधानः शृण्वन् योगविक्षीदसादनम् ॐ श्री महागणपतये नमः गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनापुमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणः सुधानः शृण्वन् योगविक्षीदसादनम् ॐ श्री महागणपतये नमः गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनापुमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणः सुधानः शृण्वन् योगविक्षीदसादनम् ॐ श्री महागणपतये नमः गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनापुमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणः सुधानः शृण्वन् योगविक्षीदसादनम् ॐ श्री महागणपतये नमः ॐ श्रीं ह्रीं नमो सिद्धिविनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनधन श्रीपुरुषवस्य आकर्षणाय ॐ ग्रीं ग्रूं हुं फट् स्वाहा गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनापुमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणः सुधानः शृण्वन् योगविक्षीदसादनम् ॐ श्री महागणपतये नमः गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनापुमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणः सुधानः शृण्वन् योगविक्षीदसादनम् ॐ श्री महागणपतये नमः गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनापुमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणः सुधानः शृण्वन् योगविक्षीदसादनम् ॐ श्री महागणपतये नमः गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनापुमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणः सुधानः शृण्वन् योगविक्षीदसादनम् ॐ श्री महागणपतये नमः गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनापुमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणः सुधानः शृण्वन् योगविक्षीदसादनम् ॐ श्री महागणपतये नमः गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनापुमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणः सुधानः शृण्वन् योगविक्षीदसादनम् ॐ श्री महागणपतये नमः அதே போல் ஒரு சின்ன அறிவிப்பு நம்ம இந்த கணபதி ஹோமத்துக்கு முன்னாடி தான் ஹோம திரவியங்கள் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். அதே போல் கோவிலுக்கு வந்து சாம்பிராணி கொஞ்சம் தேவைப்படுது. அந்த கப்பு சாம்பிராணி அது வாங்கி கொடுத்தா நம்ம நிறைய அம்மனுக்கு சாம்பிராணி நல்லா போடுறோம். அந்த கப்பு சாம்பிராணியோடு சேர்ந்து குங்குலியம் பொன்கடுகு தசாங்கம் அப்புறம் பால் சாம்பிராணி இதெல்லாம் வந்து கலந்து நம்ம ரெகுலராக அம்மனுக்கு வந்து எல்லா நல்ல நாட்களையும் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் சாம்பிராணி கற்பூரம் அப்புறம் வந்து 108 ஓம சாமான் 54 ஓம சாமான்லாம் நம்ம நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க. யார் முடியுமோ அவங்க வந்து அவசியம் கோவிலுக்கு வாங்கிக்கிடுங்க. இந்த ஹோமங்கள்லாம் இன்னும் சிறப்பாக நடக்க உதவியாக இருக்கும். அதே போல் இன்றைக்கி காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, என் குழந்தைக்கு பிறந்தநாள் தன்யா அப்படின்னு குழந்தை வந்து கலந்துட்டா. அது மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு யார் 5 வயசுலேருந்து 5 வயசு இல்லை எந்த சின்ன குழந்தை 1 வயசுக்கு மேலே அதே போல் 13 வயசுக்கு அண்ணாட்ட கொடுத்துருக்கேன் 13 வயசுக்கு உள்ள குழந்தைகள் பேரண்ட்ஸோட பிறந்தநாள் அன்றைக்கி காலையில் வந்தாங்கன்னா நம்ம ஆலயத்தின் சார்பாக அவங்களுக்கு தாம்பூலம் வழங்கப்படும். இப்போ நம்ம கேக்கு இதெல்லாம் வந்து நம்ம ஆமாம் கேக்கு கேக்குக்கெலாம் நம்ம வந்து ஒரு 1500 ரூபாய் செலவு பண்ணுறோம். நண்பர்களுக்கெல்லாம் கொடுக்குறோம். நல்ல விஷயந்தான். அது வந்து மாலை நேரத்தில் பண்ணுறோம். காலையில் நமது ஆலயத்தில் வந்து முடிஞ்ச அடியார் பெருமக்கள் அவங்க வீட்டில் பிரசாதம் செஞ்சு கொண்டு வந்தாலும் சரி, இன்றைக்கெலாம் 1 கிலோ 500 ரூபாய் பிரசாதம். ஸோ நம்ம குழந்தைங்க கையினால்
வரவங்களுக்கு கொடுக்க சொல்லலாம். அந்த பிறந்த நாளில் முதல் என்னுடைய பணியை அம்மனுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்ம கையினால் அடியார் பெருமக்களுக்கு பிரசாதம் பரிமாறுறதுன்றது வந்து குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு பண்பை உருவாக்கும். இப்போ கேக் வெட்டி கொண்டாடாதீங்கன்னு யாரும் நான் சொல்ல, அதெல்லாம் கொஞ்சம் பருவத்துக்கு தான். ஒரு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் 10ஆம் கிளாஸ் அதுக்கப்புறம் யார் வீட்டில் கேக்கே வெட்ட மாட்டாங்க, பசங்களுக்கே பிடிக்காது, விட்டுடுவாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டாம், அது பார்த்தா அது நடக்கட்டும். ஆனால் இந்த பழக்கத்தை நம்ம சிறு வயதில் உருவாக்கி கொடுத்தோம்னா ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் குழந்தைங்க கண்டிப்பாக முதல் பணியாக கோவிலுக்கு வருவாங்க, ஏதோ பிரசாத நைவேத்தியம் பண்ணுவாங்க, குழந்தைங்க கையினால் கொடுப்பாங்க. நம்ம எந்த நல்லது பண்ணாலும் அது கோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்ற அந்த ஒரு நல்ல முயற்சி பேரண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அடுத்து பூர்ணாவதி. स्वाहा ओम वैष्णवनाथ लाल लालाति तन्नो जोरे स्वाहा भूषा धर्मं भू स्वाहा स्वस्वाहा भूर्भुव स्वस्वाहा अग्ने स्वाहा अग्निधन्न मम पूर्णावधिकोल्लमा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लूं गणपते वरवरद सर्वजन्मात्मानये स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लूं गणपते वरवरद सर्वजन्मात्मानये स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लूं गणपते वरवरद सर्वजन्मात्मानये स्वाहा अग्निकुलसिंहागणपते नमः ओम गणपत्याधारमन्मन्तादिं सर्वत्र देवताभ्ये स्वाहा सर्वत्र देवताभ्ये नमः भू स्वाहा स्वस्वाहा भूर्भुव स्वस्वाहा अग्ने स्वाहा अग्निधन्न नमः पूर्णाहुति आगಬಹುದು पूर्णाहुति निरीक्षोड़ நிறைவு